இப்போ அந்த கேட்ல ஒரு ஓம் இருக்குண்ணே. அந்த கேட்ல இருக்கிற ஓம புடுங்கிட்டு ஒருத்தன் அது ஏதோ ட்ராஃபி மாரி ஏதோ அடிச்சு உடைச்ச மாரி தூக்கி காட்டுறான். அப்புறம் அத கீழ போட்டு மிதிக்கிறான். ஒரு வேள அந்த கேட்ல ஒரு பிறையோ, ஒரு சிலுவையோ இருந்திருந்தா, அத புடுங்கி இருப்பானா? அத கீழ போட்டு மிதிச்சிருப்பானா? அப்போ எஸ்எஃப்ஐல இருக்கிறவனுக்கு அது செய்யக்கூடாது அப்படிங்கிற அறிவு இருக்கு. ஆனா, ஓம் அப்படிங்கிறத பிடுங்கி கீழ போட்டு மிதிக்கணுங்கிற வெறி இருக்கு. அப்ப அந்த அமைப்பு மாணவர்களுக்கு என்ன சொல்லி தராங்க? செக்குலரிசமா சொல்லி தராங்க? ஹிந்து மதத்த பத்தி கேவலப்படுத்துறது அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் ஆயி போச்சு சார். ம். தமிழ்நாட்டிலயும் சரி, கேரளாலயும் சரி. இப்ப பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து இந்த 2ஜி ராஜா ஒருத்தர் ஐயா இருந்தாரு பாருங்க. ம். அவர் வந்து ஹிந்து மதத்த பத்தி எவ்வளவோ கேவலமா பேசி இது பண்ணாரு. அப்புறம் அந்த கப்பல் துறை அமைச்சரா பழைய ஆளு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பேர் என்ன சார்? டிஆர் டிஆர் பாலு சார். பாலு. அவர் வந்து நான் வந்து விஷ்ணு அது பேர் என்ன? சரஸ்வதி 100 கோயில வருஷ உடைச்சேன். கோயில். 100 வருஷ கோயில் சரஸ்வதி கோயில உடைச்சேன். மகாலட்சுமி கோயில, பார்வதி கோயில உடைச்சேன்னு பெருமையாலாம் கிரெடென்ஷியல் மாரி சொன்னாரு அது. பெருமையாலாம் வந்து மக்கள் மத்தியில அப்படியே பேசினாரு. இதே இது வந்து அவர் வேற ஒரு மாற்று அ மதத்துடைய ஒரு பிரேயர் இத உடைச்சேன்னு ஒரு பிரேயர சொல்லுவாரா சார்? ம். அ இல்ல உடைச்சுட்டு அவரு சொல்றாரு. அப்படி உடைச்சும் அந்த தொகுதியில நான் ஜெயிச்சேன் ஆ. அப்படின்றாரு. அப்ப அவர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்ம ஹிந்து மக்களா, அவங்களுக்கு சூடு சொரணே இருக்காது. அவங்கள என்ன பண்ணாலும் அந்த வடிவேலு ஜோக்ல இருக்கான்ல, இவன் வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்டா, அவன் ரொம்ப நல்லவன்டான்ற கதையா, இவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து, அது வந்து ஒரு டேஞ்சரஸான மைண்ட் செட். இன்னும் எத்தன வருஷம் தான் இந்துக்கள் இப்படியே இருக்க போறோம்ன்றது நமக்கு தெரியல. ஸோ, அது ஒரு முக்கிய விஷயம் இப்ப நீங்க அங்க நம்ம பார்க்குறது. அதாவது அந்த பையன் வந்து ஒரு ஒரு ஹிந்து சிம்பல எடுத்து உடைக்கிறான். அத உடைச்சு கீழ போட்டு மிதிக்கிறத மிதிக்கிற பையனுமே ஹிந்து பையனா கூட இருப்பான். நிச்சயமா. ஆ ஸோ அப்ப அந்த பையனுடைய மனசுல அது ஒரு ரிமோர்ஸ் அதாவது ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்க மாட்டேன்து. அட நம்ம ஒரு தப்பு பண்றோமே! அப்படின்ற ஃபீலிங்கே இல்ல அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செயல். ஆனா அது தொடர்ந்து நம்ம எல்லாருமே அதுக்கு வந்து இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நம்ம வீட்ல உள்ள குழந்தைங்க கிட்ட, நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்ட, டேய் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய ப ப வழிபாட்டு முறைய யாராவது வந்து துவேஷமா பண்ணாங்கன்னா, கொஞ்சமாவது டேய் உங்க அப்பாவ பத்தி தப்பா பேசுனா, உங்க அம்மாவ பத்தி தப்பா பேசுனா, உனக்கு கொஞ்சம் கோவம் வருதுல்லடா! அந்த மாரி தான்டா. நம்ம கலாச்சாரத்த பத்தியும், நம்மளுடைய மதத்த பத்தியும் தப்பா பேசுனா கொஞ்சம் கோவம் வரணும்டா! அப்படின்னு கொஞ்சம் சொல்லி வளர்த்தா நல்லது.